கனடாவின் மொன்ட்ரியல் நகருக்கு தெற்கே அமைந்துள்ள டு மொன்டேன் ஏரியில் மூழ்கிய 20 வயதுடைய இளைஞரின் உடலை கியூபெக் மாகாண போலீசார் மீட்டுள்ளனர். திங்கட்கிழமை அதிகாலை 1:30 மணியளவில் நீர்மூழ்கி பிரிவினர் இளைஞரின் உடலை மீட்டதாகவும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவரது இறப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கிம் கோர்மியர் தெரிவித்துள்ளார். உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கியூபெக் மரண விசாரணை அதிகாரியின் அலுவலகம் மின்னஞ்சல் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. ஓஹா தேசிய பூங்காவில் உள்ள டு மொன்டேன் ஏரியில் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு முன்னர் அவசர உதவி குழுவினர் அங்கு விரைந்தனர். குறித்த இளைஞரும் ஒரு பெண்ணும் ஏரியில் நீந்திக் கொண்டிருந்த போது ஆழமான மற்றும் கண்காணிப்பு இல்லாத பகுதிக்கு அடித்து செல்லப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜெனிவிவ் புரூனோ தெரிவித்தார். அந்த பெண் தனது நண்பரை காப்பாற்ற முயன்ற போதிலும் அது முடியாமல் போனது. பின்னர் அவ்வழியாக படகில் சென்ற இருவரால் அப்பெண் காப்பாற்றப்பட்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சம்பவம் குறித்த பின்னணி மற்றும் சூழ்நிலைகளை கண்டறிய போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.